வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 60.44% வாக்குகள் பதிவு. 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தகவல். 40 முதல் 60 தொகுதிகள் வரை பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மொத்தமுள்ள 70 இடங்களில் 1 முதல் 2 இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கைப்பற்றும் என கணிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 67.97% வாக்குகள் பதிவு. இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. ஈரோடு வீரப்பன்சத்திரம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட்டதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றம் புரிந்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் முழக்கம். போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 3 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட். போச்சம்பள்ளி வழக்கில் கைதான 3வருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்துள்ளது. போச்சம்பள்ளி சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். யுஜிசி விதிகளுக்கு எதிராக டெல்லியில் இன்று திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்க உள்ளதாக தகவல். நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. உணவு பதப்படுத்துதல் கூடம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்கிறார். அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதசார்பின்றியும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் அமைதி நிலவ அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக மதுரை ஆட்சியர் சங்கீதா அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை குறித்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே உள்ள வழிபாடு முறைகளை பின்பற்ற அனைத்து கட்சிகளும் உறுதி. அதிமுக பிரதிநிதி மட்டும் கையெழுத்திட மறுத்துவிட்டு சென்றதாக மதுரை ஆட்சியர் சங்கீதா குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மத நல்லிணக்க வழிபாடு. கோவில் மற்றும் சிக்கந்தரை வழிபட உள்ளதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு.
சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் வி லட்சுமி நாராயணன், பி வடமலை ஆகியோரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. $900 கோடி ரூபாயில் பெருந்துறையில் உள்ள தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய மில்கி மிஸ்ட் நிறுவனம் திட்டம். கூடுதலாக 450 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு பெட்ரோல் டேங்கில் அறை அமைத்து மதுபான பாட்டில்கள் கடத்தல். 2 கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை சோழவந்தான் தனியார் உணவகத்தில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 வயது குழந்தை உட்பட 22 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. சோழவந்தான் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. வெம்பக்கோட்டை அகழாய்வு பணியின் போது வீடுகளில் தரைத்தளத்தை சமன்படுத்த பயன்படும் மெருகேற்றும் கல் கண்டெடுப்பு. பழங்காலத்தில் அலங்கார தொழிற்கூடங்கள் நடத்தியதற்கான சான்று என அதிகாரிகள் தகவல். சென்னை நந்தனத்தில் பிரிட்டர் பாடகர் எட்வர்ட் ஷீரின் இசை நிகழ்ச்சி கோலாகலம். சாறை சாறையாக பொதுமக்கள் திரண்டதால் மைதானம் முழுவதும் விழாக்கோலம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும். சென்னையில் காலை வேளையில் கடும் பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் தகவல். பட்டியலினத்தவர்கள் பிரதிநிதித்துவத்திற்காக மட்டுமே அதிகாரத்தில் அமர வைக்கப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பல்வேறு துறைகளில் பட்டியலினத்தவர்களின் பங்களிப்பு மிக குறைவாகவே இருப்பதாகவும் பேச்சு. AI தொழில்நுட்பத்தை ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டாம் என மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தல். அரசின் ரகசியங்கள் பொது வழியில் கசிந்து விடாமல் இருக்க நடவடிக்கை என தகவல். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் 104 பேர் பஞ்சாப் வந்தடைந்தனர். இந்திய எல்லைக்குள் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக அமைத்து வரும் கட்டுமானங்கள் விரைவில் அகற்றப்படும். எல்லையில் ஊடுருவலை தடுக்க தீவிர கண்காணிப்பு பணி நடப்பதாகவும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் தகவல். திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் வசிக்கும் வாழ்க்கைக்கு பதிவு கட்டாயம். உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் புதிய விதிமுறை. $6,000 கோடி கடனுக்கு 14,000 கோடி வசூலித்தும் பொருளாதார குற்றவாளி என கூறுவதாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விஜய் மல்லையா தரப்பில் மனு தாக்கல். உரிய விளக்கமளிக்க வங்கிகள் மற்றும் கடன் வசூல் அதிகாரிகளுக்கு நீதிபதி நோட்டீஸ். கொல்கத்தாவில் வகுப்பறையில் மாணவனை மணந்து கொண்டது போல் வீடியோ பரவியதால் மன உளைச்சல். பணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் ராஜினாமா செய்ய உள்ளதாக பேராசிரியை அறிவிப்பு. புதிய வரி உயர்வு தொடர்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த அவசரமில்லை.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தால் வர்த்தக மோதல் அதிகரிக்கும் அபாயம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்திப்பு. காசா நிலவரம், வர்த்தக பிரச்சினை உள்ளிட்டவைகள் குறித்து இருவரும் ஆலோசனை. காசா பகுதியை கையகப்படுத்தி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும் எனவும் உறுதி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நாக்பூரில் இன்று நடக்கிறது. T20 தொடரை இழந்த இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரை வெல்ல முனைப்பு காட்டும் என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் புதிய சாதனை படைப்பாரா விராட் கோலி? அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற 94 ரன்கள் தேவை. T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் புதிய சாதனை. 633 விக்கெட்களை கைப்பற்றி வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிராவோ சாதனையை முறியடித்தார். நெதர்லாந்தில் நடந்து வரும் ரோட்டர்டாம் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்கள் வெற்றி. அலெக்ஸ் டேமினார், ஆண்ட்ரூ ரூப்லேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். அஜித் குமாரின் விடாமுயற்சி இன்று வெளியாவதை முன்னிட்டு திரையரங்கு முன்பு ரசிகர்கள் கொண்டாட்டம். நள்ளிரவு முதலே பேனர் கட்டி பட்டாசுகள் வெடித்து உற்சாகம். நடிகர் அஜித் குமாரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்பது 15 ஆண்டுகால கனவு. விடாமுயற்சி பட இயக்குனர் மகிழ் திருமேனி சிறப்பு பேட்டி. ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வராங்க. மேபி there might be exceptions. சரியா, எனக்கு இவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. ஸோ when I got this opportunity to work with Ajit sir, it was a dream come true. நான் சொன்னால ஒரு 15 ஆண்டு கால காத்திருப்பேன். எனக்கு என்னென்னா அஜித் சாரோட நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெயின்